எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இயற்கை மருத்துவத்தை பற்றிங்க. அதாவது மரம், செடி, கொடி, மரப்பட்டைகளிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் அவை எவற்றிற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதை அறிந்து கொண்ட பிறகு பயன்படுத்துவதற்காக இந்த அவேர்னஸ் வீடியோவை நான் கொடுக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒயிட் பேப்பர் அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகும், ரெட்டிஷ் கலர் வரும். அந்த ஸ்டேஜில் இதை பறிச்சுட்டு நல்லா 3 நாள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள சீட்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் ட்ரையில் 1 நாள் இல்லை 2 நாள் ட்ரை பண்ணணும். அது அப்படியே ஒயிட் கலர் தான் ஒயிட் பேப்பர். அண்ட் க்ரீன் பேப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஸ்டார்டிங் க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது வந்து இந்த ஸ்டேஜில் அப்படியே பறிச்சுட்டு 1 நாள் இல்லை 2 நாள் எலக்ட்ரிக்கல் ட்ரையில் ட்ரை பண்ணிட்டோம்னா அது அப்படியே க்ரீன் கலர் தான் க்ரீன் பேப்பர். ஒயிட் பேப்பரில் பிளாக் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும். க்ரீன் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பெரிய மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா சாலன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் பண்ணுவாங்க, வாரணாதி கஷாய் சிவனன்னு சொல்லிட்டு. இந்த பவுடர் ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அன்வான்ட் ஃபேட் இருக்குல்ல, ஃபேட் கம்மி பண்ணுறது, வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு, தொப்பையெல்லாம் கம்மி பண்ணுறது ஒரு மெடிசன் யூஸ் ஆகும். இது 2 months கண்டினியூஸ் இந்த மருந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பாடியில் அன்வான்ட் ஃபேட் இருக்குல்ல, அதனால் மெல்ட் ஆகி மோஷன்லேருந்து இல்லை ஸ்வெட் வலி வெளியில் போயிடும். ஒரு 2 months 3 to 4 kilos வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுவோம். இது சாப்பிடும்போது நம்ம எக்ஸசைஸ் டயட் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை, நேச்சுரலாக அடையும். இது பேர் என்ன சொன்னீங்க? அர்ஜுனா சார். ஓகே, எந்த ட்ரீயை பற்றி ஒழுங்காக கேட்குறோமோ இல்லை இதை கேட்டு போனோம். இது கிராம்பு மரம். கிராம்பு நீங்கள் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொட்டு மாதிரி இருக்கும், தெரியுதா? க்ரீன் கலர். இது லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இன்னும் பெருசான பிறகு இது எல்லாமே பிங்க் கலர் இருக்கும். அந்த ஸ்டேஜில் பறிச்சுட்டு நல்லா வெயிலில் காய போட்டோம்னா இது எல்லாமே ப்ரௌன் கலர் வரும். இந்த கிராம்பில் அந்த ஆயில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். நார்மல் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற கிராம்பு வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. அது டேஸ்ட்டு ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. அந்த கிராம்புக்குள்ளே ஆயில் இருக்குங்களா, அது வந்து பல்லு வலிக்கு ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் பெஸ்ட் ஏதாவது வருமா? எப்படி நீங்கள் அது பண்ணுறீங்க? புரியல. பெஸ்ட் இது சாப்பிட்ற கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே நேச்சுரல் தான். நீம் ஆயில் எல்லாமே தான் நாங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். நான் முன்னாடி போய்க்கிறேன், நீங்கள் எல்லாரும் அண்ட் இதுதான் ஏலக்காய். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 2 வேர் இருக்கும் செடிக்கு. ஒரு வேர் பூமி கீழே போகும், இன்னொன்று பூமிக்கு மேலே வருது. பார்த்தீங்கன்னா இந்த வேரில் தான் ஏலக்காய் வந்து காய்க்கும். இந்த க்ரீன் கலர் சீட்ஸ் வந்து இது எல்லாமே ஏலக்காய் தான். ஏலக்காய் வந்து ஒரு க்ரோப்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ சீசன் இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படின்னா, இப்போ லைட் க்ரீன் கலரில் இருக்குல்ல, 45 டேஸ்க்கு அப்புறமா டார்க் க்ரீன் கலர் இல்லாட்டி லைட் எல்லோ கலர் வரும். அதுக்கப்புறம் பழுத்ததுக்கு லேடிஸ் மட்டும்தான் வேலை செய்வாங்க. அது வந்து உட்காந்து நாள் பொறுமையாக அது வந்து வேலை செய்யணும். அதோட ரூட்ஸ் வந்து கட் பண்ண முடியாது. அந்த ஒரு பீஸ் ஏலக்காய் வருது, ஒரு பீஸ் பறிச்சுட்டு ஒரு நாளுக்கு வந்து 25 kgs கட் பண்ணணும். ஆனால் இந்த ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயில காய போடும்போது இதோட டேஸ்ட் இதோட ஃப்ளேவர் கிடைக்காது. இதுக்கான செப்பரேட் ட்ரையர்ஸ் இருக்கும், காடமம் ஸ்டோர் வச்சுருவாங்க. ஒரு 6 கிலோ பச்சை ஏலக்காய் நம்ம அந்த ட்ரையரில் போட்டு அது வந்து ட்ரை ஆன பிறகு 1 கிலோ மட்டும்தான் கிடைக்கும். 6:1. அதில் வந்து ஏலக்காய் வந்து காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் வளரும். 1 இயரில் 3 times இல்லை 4 times இதோட க்ரோப்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். அதனால இதோட ரூட்ஸ் வந்து கட் பண்ண முடியாது. ஒரு பீஸ் பறிச்சிட்டிங்கன்னா அதே இடத்துல அந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, ட்ரை ஆன பிறகு அதே பிளேஸில் புதுசாக ஏலக்காய் வந்து காய்க்கும். உங்களுக்கு ருத்ராட்சம் தெரியுமா? இந்த ருத்ராட்சத்தோட மரம். இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு மாதிரி அடையாளம் பார்க்கலாம். ஆனால் இந்த மேலே காய் தெரியுதுல்ல, க்ரீன் கலர் சீட்ஸ், அதான் ருத்ராட்சை போட்டேன். இப்போ க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது ப்ரௌன் கலர் ஆன பிறகு தன்னால் கீழே போட்டிடும். அந்த டைமில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 days தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அதோட ஸ்கின் வந்து நேச்சுரல் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்குள்ளே வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஹோல் இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம ஹோல் வந்து போடணும். ருத்ராட்சில் ஏக்கமுக்கி பஞ்சமுகம், 1 முகம் 5 முகம் சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே மரத்தோட கிடைக்கும். அதோட சீட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹிமாலயஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூல் கிளைமேட் தான் டிஃப்ரெண்ட் எங்கே இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 முகம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 1 முகம் 2 முகம் எல்லாம் போட்டோம்னா நம்ம வந்து டெய்லி பூஜை பண்ணணும், லைக் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடணும். 5 முகம் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணணும், சின்ன பசங்க பெரியானுங்க லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுதான் ஜாதிக்காய் தெரியுமா? ஜாதிக்கோட மரம் தான். இந்த கொய்யாக்காய் மாதிரி காய் தெரியுது. இங்கே காய் இருக்கு. ஆமா ஆமா. அது மேலே ஃப்ரூட் ஏதாவது வந்து இது அதுக்குள்ள இது ஷாம்பூல யூஸ் பண்ணுவாங்களே, ஐ மீன் லைக் சீயக்காலெல்லாம் ஜாதிக்கா அது இல்லையே. ஜாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாக இருக்குல்ல, இது இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே உள்ள ஜாதிக்கு வந்து தன்னால் வெடிச்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவரில் இருக்கும், அதுதான் ஜாதி பத்திரி. அதுக்குள்ளே வந்து பிளாக் கலர் சீடு இருக்கும், அதுதான் ஜாதிக்காய். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்கும். அது தன்னால் கீழே கொட்டதுக்கு அப்புறமா அது பூ தனியாக காய் தண்ணி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணணும். அது மேலே ஸ்கின் இருக்குல்ல, அது வந்து ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல் ட்ரீ, மேல் அண்ட் ஃபீமேல் 2 ட்ரீஸ் இருக்கும். இது வந்து ஃபீமேல் ட்ரீ. இதோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும், மேலோட லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது எப்படி பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 ட்ரீஸ் இருந்தால் தான் ஜாதிக்கு வந்து காய்க்கும், இல்லை ஜாதிக்கு வந்து காய்க்காது. இது பக்கத்தில் இருக்கணும்னு தேவையில்லை. டிஸ்டன்ஸில் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக மேல் அண்ட் ஃபீமேல் 2 மாதிரி இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட லீவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபீமேலோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும், மேலோட லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அகலமாக இருக்கும். அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஃபீமேலில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காய்ப்பு எல்லாமே காய்க்கும். மேலில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃப்ளவர்ஸ் எதுவுமே வராது. இந்த பிளான்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாதக்கொல்லின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வாதஹரின்னு சொல்லுவாங்க. இந்த இலையிலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆயிலுக்கு பேர் வாஜாதி தைலம்னு சொல்லுவாங்க. இந்த வெரிகோஸ் வெயின் தெரியுமா? இந்த நரம்பு வலி, நரம்பு சுருண்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு இதோட ஆயில் வந்து யூஸ் ஆகும். இது எங்கே வெரிகோஸ் வெயின் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே மாக்க தடணும். ரஃப் மசாஜ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக கீழேருந்து மேலே மாக்க தடணும். ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நரம்பு வலி, நரம்பு சுருண்டுறது ஏதாவது பிரச்சனை பர்மனெண்ட் ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் லேசர் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. நேச்சுரலாக வெரிகோஸ் வந்து க்யூர் பண்ணலாம். இது பேர் என்ன சொன்னீங்க? வாதக்கொல்லி. வாதக்கொல்லி இல்லாட்டி வாதஹரின்னு சொல்லுவாங்க. சிலவங்க உட்காந்து எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாமே பிடிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்தையுமே யூஸ் ஆகும். இது எங்கே கிடைக்கும்? அவுட்லெட் இருக்கும். ஓகே இருக்கு. அந்த பெரிய மரம் இருக்குல்ல, அதோட லீவ்ஸ் தான் இது வந்து. இதோட ஸ்மெல் பண்ணிட்டாங்க. எது எந்த மரம்? இது மரத்துடைய ஸ்மெல். இந்த மரத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் இல்லாட்டி சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க. ஆல் ஸ்பைசஸ் சொன்னால் 5 மசாலோட ஃப்ளேவர் இருக்குல்ல, இந்த ஒரு லீஃபில் கிடைக்கும். ஏலக்கோட வாசனை, கிராம்பு, பட்டா, ஜாதிக்காய், இந்த மாதிரி 5 மசாலோட ஸ்மெல்லு இந்த ஒரு லீஃபில் கிடைக்கும். நார்மல் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து பே லீஃப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பிரிஞ்சியில் யூஸ் பண்ணுவாங்க, கேரளாவில் இதோட லீவ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பின் இதோட சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சீட்ஸ் உங்களுக்கு எப்போ தேவைப்படுது அந்த டைமில் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் நீங்கள் அப்படி கறி குழம்பு இல்லை பிரியாணியில் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரம் மசாலா யூஸ் பண்ணிட்டு தேவையில்லை. இதுக்கு பேரும் ஆல் ஸ்பைசஸ் இல்லாட்டி சர்வ சுகந்தி. சூப்பர். இது வந்து அடல்ஸா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடல்ஸா தமிழ்நாட்டில் வந்து ஆடு தொடாத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆடோட பிளான்ட் தான் இருக்குது. இதோட எல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்கும். இதோட எல்லாம் துளசி இல்லை 2 பாக கிளாஸ் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா சளி இரும்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் மெடிக்கல் ஸ்டோரில் காஃப் சிரப் கிடைக்கும். அந்த சிரப் எல்லாமே இதோட எசன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு லேகியம் மாதிரி மெடிசன் கிடைக்கும். இந்த அடல்ஸா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காட்டு துளசி, ராம் துளசி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட லேகியம் கிடைக்கும். அகஸ்தி ரசாயன்னு சொல்லுவாங்க. சிலவங்க கிளைமேட் சேஞ்ச் ஆனோன்னே அலர்ஜி, சிலவங்க டஸ்ட் அலர்ஜி, சிலவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டம், மூச்சு வந்து ரொம்ப திணறு, அந்த மாதிரி பிரச்சனை. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மோக் பண்ணால் லென்ஸில் வந்து பிரச்சனை இருக்குது. எப்பவும் இரும்பு எடுப்பாங்க லென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஆஸ்தமா ப்ராப்ளம்ஸ் வந்து பர்மனெண்ட் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கொக்கோவா ஆமாம். இது பழுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி எல்லோ கலர் வரும். அதுக்கப்புறம் உடச்சிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் எடுத்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரோஸ்டட் பண்ணதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணுவாங்க. அதான் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் வச்சு தான் நீங்கள் கேரளாவில் பார்த்துருப்பீங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அண்ட் கேட்பரி, ஃபைசர் சாக்லேட், பானிட்டோ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், கேக்ஸ் எல்லாத்துலேயுமே இதோட பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளாக் பின்னாடி
ஜஸ்ட்டு லைட்டாக கடிச்சு வரும். துளசியை விட இது எனக்கு இது ரொம்ப மின்ட்டு. இது வந்து பெப்பர் மின்ட்னு சொல்லுவாங்க. இதோட எல்லாம் நீங்கள் டெய்லி மார்னிங் ஒரு எல்லாம் அப்படி சாப்பிட்டு நேச்சுரல் மவுத் ஃப்ரெஷ்னர். அதே இதுதான். இப்போ இதோட எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்டாஸ் அந்த மாதிரி பரிச்சயமான எல்லாத்துலேயும் இதோட எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் என்ன சொன்னீங்க? பெப்பர் மின்ட். பெப்பர்மின்ட். இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஸ்னேக் மாதிரி இருக்கும், பாம்பு மாதிரி. இந்த பிளான்ட் பேர் வந்து சர்பகந்து இல்லை சர்பன்டின்னு சொல்லுவாங்க. இந்த லீவ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? இதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆயிலுக்கு பேர் தினேஷ் வல்லியாதின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் அங்கே ஏதாவது பூச்சி எதாவது கடிச்சுன்னா சில எக்ஸ்மா ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் ரேசஸ் அந்த மாதிரி. அண்ட் மெயின்லி சொரியாசஸ் இருக்குல்ல, சொரியாசஸும் இருக்குது. இதோட ஆயில் வந்து யூஸ் ஆகும். அண்ட் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த விஷக்கடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் இதோட எல்லாம் துளசி மஞ்சள் எல்லாம் அரைச்சி போடுவாங்க. ரொம்ப பேரு சார் இன்னொன்று சர்பகந்தா. சர்ப்பகந்தா. இது வந்து ஜாதிக்கோட மேல் மரம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், இது வந்து மேல். இதோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஃபீமேல் லீவ்ஸ் வந்து லாங்காக இருக்கும். இந்த வயலட் கலர் ஃப்ளவர்ஸ் வருது, இது எல்லாமே கேஷவர்தினி. இதுதான் கேசவர்த்தி. கேஷன்னு சொன்னால் முடி, வர்தினின்னு சொன்னால் க்ரோத். முடி வளர்றதுக்கு இதோட ஆயில் யூஸ் ஆகும். இந்த பிளான்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீலாமரின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், நீலாமரி. இண்டிகோன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரல் டை. நீலாம்பரி. இது வந்து நீலாமரி, கேசவர்தினி, கயூனி, பிரம்மி, ஹென்னா, ஊமத்தங்கா. இது வந்து ஊமத்தங்கா, நெல்லிக்காய், கருவேப்பிலை, ஹெபிஸ்கஸ், ஆலோவேரா ஜெல்லு இதெல்லாமே சேர்த்து இதோட ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பத்திராதி கேரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த முடி ரொம்ப கொட்டும்ல, அந்த முடி கொட்டாமல் இருக்குது. முடி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸு, சிலவங்க தண்ணி பிரச்சனை முடி கொட்டும், சிலவங்க இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்ணும், சைட் எஃப்ஸில் முடி கட்டாமல், அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். அண்ட் சிலவங்க பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒயிட் கலர் ஹேர் வரும். அதுக்கு வந்து தனியாக ஹேர் ஆயில் இருக்குது, கிருஷ்ணகேஷா பின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒயிட் கலர் ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு புதுசாக ஆல்ற முடி இந்த பிளாக் கலரில் முடி ரொம்ப நீட்டமாக அடர்த்தி ஆள்றதுக்கு இதோட ஆயில் வந்து யூஸ் ஆகும். இந்த பிளான்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமுகம்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள் இருக்கும். அது பேர் வந்து பதிமுகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேரளாவில் எங்கேயாவது ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடு தண்ணி தருவாங்க. இந்த பிங்க் கலரில் ரெட் கலரில் இருக்கும். இதோட பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பிஞ்சு போட்டோம்னா போதும், அதோட கலர் சேஞ்ச் ஆகும். சாப்பிட்றதுக்கு அப்புறமா இந்த தண்ணி நம்ம குடித்தோம்னா ஜீரணம் ஆகிறதுக்கு, அதே மாதிரி பிளட் ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா. இந்த பிளான்ட்டுக்கு பேர் வாஜிக்கரன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வாஜிக்கர, நாய்க்கரன், சஞ்சீவனி, சிலாஜித், ஒயிட் முஸ்லி, அது மாதிரி அஸ்வகந்தா இதெல்லாமே சேர்த்து இதோட லேயம் கிடைக்கும். வாஜிக்கரன்னு சொல்லுவாங்க. இது வந்து லேயம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகும். மெயின்லி 40+ அப்புறம் பாடியில் ரொம்ப வீக் ஆகிடும், நரம்பு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஹெமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், ஹெமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அது மாதிரி ஹியூமினிட்டி பவர், பாடி ஸ்ட்ரென்த்துக்கு, ஸ்டாமினா பவர், அந்த மாதிரி ஜென்ஸோட எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த மெடிசன் யூஸ் ஆகும். ஜென்ஸ் வந்து லைஃப் டைமில் ஒரு வாட்டி சாப்பிடக்கூடிய மருந்து. என்ன அது பேர்? இதுக்கு பேர் வந்து வாஜிக்கரன்னு சொல்லுவாங்க. மெடிசன் பேர் வந்து வாஜிட்டோன். வாஜிட்டோன். அது வந்து ஸ்டீவியான்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இனிப்பு துளசி. இதோட எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இனிப்பாக இருக்கும், பட் சுகர் லெவல் வந்து ஹை ஆகாது. இந்த மெடிக்கல் ஸ்டோரில் சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுல இதோட எசன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொடி பார்த்தீங்களா, இது வந்து அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க. இதோட வேறு அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சுலின் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதோட வேறு. அதில் 15 மூலிகை எல்லாமே சேர்த்து இதோட பவுடர் கிடைக்கும். காட்டுக்கு கைடுறது கஷாயம் சொல்லுவாங்க. இந்த பவுடர் ஃபார்ம் ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக டயபிட்டி பேஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். டயபிட்டிஸ் எப்பவுமே க்யூர் பண்ண முடியும், பட் டயபிட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து காட்டு துளசி. அதுதான் கிருஷ்ண துளசி இருக்கும். அதோட வேலை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், பட் இதோட லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, ஒன்லி மெடிசன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிரம்மி செடி. பிரம்மி கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரம்மி, சங்கபுஷ்பி, வல்லாரை தெரியும், லோகன் இதெல்லாமே சேர்த்து இதோட லேயம் கிடைக்கும். வாஜிட்டோன், பிரமிட்டோன்னு சொல்லுவாங்க. இது சின்ன பசங்களை எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ஃபார் மெமரி, கான்சன்ட்ரேஷன், ஐசைட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதோட மெடிசன் வந்து யூஸ் ஆகும்.
இது வந்து பிளாக் கடமாவோட பிளான்ட், கருப்பு ஏலக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு பிளான்ட் தான். எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வருது. அதே போல ஆமாம், பட் இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கடமை வராது. உங்களுக்கு ஜஸ்ட் கொண்டு வச்சுருக்கோம். இந்த ஒரிஜினல் எங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் அஸ்ஸாம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காய்க்கும். அண்ட் இதுதான் இன்சுலின் பிளான்ட். இன்சுலின் பிளான்ட், பட் இதுலேருந்து இன்சுலின் எடுக்க மாட்டாங்க. நான் முதல் சொன்ன டயபெட்டிக் இதோட வேறு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பிளான்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்லூரிக்கு எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்னியில் ஸ்டோன் இருக்கும். ஸ்டோனுக்கு வந்து கல்லூரிக்கு. ஓகே, கல்லூரி இந்த கஷாயம் மாதிரி இருக்கும். ஒரு 2 months கண்டினியூஸ் சாப்பிட்டோம்னா கிட்னியில் பார்த்தீங்கன்னா 3 mmலேருந்து 8 mm வரைக்கும் ஸ்டோன் இருக்கும். கிட்னியில் எவ்வளோ பேர் ஸ்டோன் வச்சுருந்தா அந்த ஸ்டோன் வந்து தன்னால் போடுற மோஷன் வந்து வெளியில் போயிடும். ஆப்ரேஷன் எதுவுமே பண்ண வேண்டிய தேவை. இந்த பிளான்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பான்னு சொல்லுவாங்க. ஐயப்பான்னு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, மூலவியாதி, அதுக்கு வந்து இதோட மெடிசன் யூஸ் ஆகும். துஷ்பிரஷகாதி கஷாயம் சொல்லுவாங்க, இல்லாட்டி பாவசால குடமும் இருக்குது. 2 மருந்து இருக்குது. ஓவர் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா துஷ்பிரஷகாதி கஷாயம் குடிக்கணும். நார்மல் இருந்துச்சுன்னா பாவசால குடம் இருக்குது. பட் இது 2 months கண்டிப்பாக சாப்பிட்டோம்னா பைல்ஸ் அது பர்மனெண்ட் க்யூர் ஆகிடும். அந்த சர்ஜரி எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. சிலவங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்புறமா கூட திருப்பி வர சான்ஸ் இருக்கும். திருப்பி வராமல் நிப்பாட்டுறதுக்கு இந்த மெடிசன் வந்து யூஸ் ஆகும். மெடிசின் ஃபார்மில் என்ன அவைலபிள்? மெடிசன் ஃபார்ம் வந்து இன்னும் கஷாயம் லிக்விட் ஃபார்மில் இருக்கும்.